பவர் பிஐனா என்ன அண்ட் பவர் பிஐ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸோ பவர் பிஐ கற்றுக்கிறதுனால அது உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பவர் பிஐ வந்து ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். இதோட மேஜர் ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா விஷுவலைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச ஓடிடி பிளாட்ஃபார்ம் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம்னு எடுத்தோம்னா தே ஹேவ் அ செட் ஆஃப் டேட்டா. லைக் அவங்களோட யூசர்ஸ் என்ன மாதிரியான மூவிஸ் பார்க்குறாங்க, என்ன மாதிரியான சீரீஸ் பார்க்குறாங்க, அண்ட் என்ன மாதிரி பிளான்ஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா. இப்போ அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி ஒரு கிளீன் கிராஃப் அண்ட் பார்ஸா வந்து ப்ரெசென்ட் பண்றது தான் ஒரு பவர் பிஐ டெவலப்பரோட ஒர்க். என்னதான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் நிறைய இருந்தாலுமே இந்த பவர் பிஐ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ உங்க கரியரை நீங்க பவர் பிஐல சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல growth நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட், இந்த பவர் பிஐ யாரெல்லாம் படிக்கலாம் அண்ட் இதுல உங்க கரியரை நீங்க எப்படி அட்வான்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு நான் கோடிங் ஐடி ஜாப் சீக்கிரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் தான் இது. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க, லைக் யூஆர் ஃப்ரம் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஆர் இன்ஜினியரிங்லேயே சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஐடி ஜாப்குள்ளே வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கில்ல பவர் பிஐல வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஐடி ஃபீல்டில் நல்ல க்ரோத் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் வந்து ஒரு நான் ஐடி டு ஐடி ஜாப் மாத்திர பர்சனாக இருக்கீங்க, லைக் யூஆர் ஃப்ரம் பிபிஓ சேல்ஸ் அண்ட் ஹெச்ஆர்ஸ். நீங்களுமே உங்கள் ஸ்கில்ஸை வந்து பவர் பிஐல லேர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். உங்க கரியரை இப்போ நீங்க பவர் பிஐ டெவலப்பரா சூஸ் பண்றீங்கன்னா டாக்ஸ், பைத்தன், ஸ்கியூஎல் இந்த மாதிரி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயுமே நீங்க இன்னும் உங்க ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணி டேட்டா அனலிஸ்ட், பிசினஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரி ரோல்ஸ் கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், கான்செப்ட்ஸ். இந்த பவர் பிஐ ரோல் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்குன்னு சில கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் அ பவர் பிஐ டெவலப்பரா உங்களுக்கு நிறைய டேட்டா ஹேண்ட்லிங் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய டேட்டாஸ் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸும் இருக்கும். லைக் சப்ஸ்கிரைபர்ஸோட பிளான் டேட்டாஸ் அண்ட் மூவி சீரீஸ் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் சொல்லலாம். இதெல்லாமே ஒரு ப்ராப்பர் சீக்வென்ஷியல் ஆர்டரில் இருக்காது. பட் இதை நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு கிளீன் அண்ட் சீக்வென்ஷியல் டேட்டாஸாக பண்ணுறதுக்கு ஸ்கியூஎல் மாதிரி நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் DWH டேட்டா வேர் ஹவுஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபேரான டேட்டா ஹேண்ட்லிங் நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன பார்க்கலாம். ஆஸ் அ பவர் பிஐ டெவலப்பராக நீங்கள் ஒரு கம்பெனிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க அண்ட் தட் டூ வித் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கம்பெனிஸோட டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அந்த டேட்டாஸை விஷுவலாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அண்ட் டேட்டா மாடியூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது டு தி எண்ட் டேட்டாவை ஒரு செக்யூர்டாக பார்த்துக்கிற வரைக்குமே நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ஆஸ் பர் த மார்க்கெட் ட்ரெண்ட் டேட்டாஸோட ஒர்த் அண்ட் வேல்யூ ரொம்பவே டிமாண்டிங்கில் இருக்குது. லைக் ஃப்ரம் நான் ஐடி டு ஐடி செக்டார், என்டர்டைன்மெண்ட் டு எஜுகேஷன், எவ்ரி செக்டார் டேட்டாஸ் வச்சு தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சினாரியோ படி பார்த்தோம்னா பை த இயர் ஆஃப் 2024 பவர் பிஐ ஜாப் வந்து 15 to 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ், இந்த இன்க்ரீஸ் ரேஷியோ படி நீங்க ஒரு பவர் பிஐ சர்டிஃபிகேஷன் ஹோல்டர் வித் ஒரு 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் அப் மாதிரி கம்பெனிஸ்ல அஸ் அ ஃப்ரெஷரா 3 to 5 LPA வரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம ஸ்கியூஎல் மாதிரியான லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தா நீங்க மிட் லெவல் கம்பெனிஸ்ல 6 to 11 LPA வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் 6+ years அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸுமே நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கெரியரை நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆர் டேட்டா அனலிஸ்ட்டை சூஸ் பண்ணி 12+ LPA வரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு நான் கோடிங் ஐடி ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள்.